சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ? கண்ணதாசன் எழுதிய இந்த ஒரு வரிக்கு பின்னால் இவ்வளவு பெரிய கதை இருக்கிறது. இந்த கதையை முழுவதும் படிக்காமல் கண்டிப்பாக கண்ணதாசனால் அந்த ஒரு வரியை எழுதியிருக்க முடியாது. சரி, ஒரு பாடலுக்கே இப்படி என்றால் அவர் எழுதிய ஆயிரக்கணக்கான பாடல்களில் எத்தனை எத்தனை அர்த்தங்கள் பொதிந்திருக்கும். அவற்றை தெரிந்து கொள்ள எத்தனை ஆயிரக்கணக்கான கதைகளை, நூல்களை, புராணங்களை, இதிகாசங்களை அவர் படித்திருக்க வேண்டும். அத்தனையும் இந்த ஒரு ஜென்மத்தில் எப்படி அந்த காவியத்தாயின் இளைய மகன் கண்ணதாசனுக்கு சாத்தியமாயிற்று? ஆம், அவன் நிரந்தரமானவன், அழிவதில்லை. எந்த நிலையிலும் அவனுக்கு மரணம் இல்லை. கண்ணதாசன் வாசிக்க வேண்டிய கவிஞன் மட்டுமல்ல, பூஜிக்க வேண்டிய கவிஞனுமா. இந்த பதிவை படித்தோடனே எனக்கு கண்ணதாசனை பற்றிய பாடல்கள் எழுதி பதிவிட்டுருக்க எனக்கு ஒரு மிக சந்தோஷமாக